பார்த்தாலும் பார்த்திருக்கேன். 21 வருஷமா நாடகத்துல எத்தனை டான்ஸம் பார்த்திருக்கேன். உன்னை போல செவத்த ஒரு சும்மாள் பார்த்ததில்ல. வெறும் கஞ்சிய வெஞ்சனம் இல்லாம குடிக்கலாம். பைக்காரன் தான் ரெடி காசுல வாங்கலாம். இது பிஎன்டபிள்யூடா 16 இடத்துல 10 வாங்கணும். எனக்கு ஒரு முறைக்கு நீ சித்தி மக வேணும். நான் நீ சித்தி மக இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. நீ வச்சிருந்த கப்புளிங்க உள்ள நான் நடுவே. உடம்பு நல்லா வெள்ளையா இருக்கு. இந்த நாடக கலையில சொந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் நாடக கலைங்க வைத்தும் பொழப்புக்காக தொட்டு தேடணும். இது சங்கராசாமி எழுதி வச்ச நாடகம். நீ நல்லா இருக்கணும் அத்தா. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க. நீ சித்தி மக வேணும். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு முறைய மாத்துவோமா? என்ன முறை மாத்திக்கிறோம்? இல்ல முறைய மாத்துவோமா? உரைய மாத்துவோமா? அது என்ன முறை எனக்கு புரியலையே. இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்துல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருந்த பொம்பளைக்கு கருப்பு பைய பிரட்டி போட்டா கஜா 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 பேபி தங்க முன்றேன். அதனால சித்தி மகளை முறை மாத்தி பிறண்ட தொகைகள் நல்லது. சம்பந்தமே இல்லாம சொல்ல. வந்தாலும் வாடி மதுரை சொன்னா முதாண்டி, போனாலும் போடி வட மதுரை போயல தாண்டி. அடி வந்தாலும் வாடி. இப்படி ஆட்டுதுல இதை வச்சுதான் ஆலா புலாக்கு மிஷின் கண்டுபிடிச்சாங்க. கூட வந்து கலவை அப்படி வச்சிருவாங்க. அது இந்த லப் லப்னு அடிக்க. ஆலா புலாக்கு அது பெருசு. எது பெருசு? நீங்க வந்து இது எது? குட்டே. குட்டே அடிக்கிற ரொட்டி மிஷின். அத வாங்கி நீங்க அப்படியே சாப்பிடுவீங்க. இந்த பிள்ளை எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? என்னது? நான் யார்கிட்டயும் கொடுத்தலாம் வைக்கலையா? நான் மட்டும் உன்னை தொடவே மாட்டேன். ஏன்? எனக்கு ஒரு உதவி செய்தியா? என்ன உதவி? நீ தான் தொட மாட்டேன்டி, அப்புறம் என்ன உதவி கேக்குற? நீ பஸ் நைட்ல எடுத்த படம் இருந்தா அனுப்பிடுவேன். அத பார்த்துட்டு ஏதோ மண்டி ஓட்டு அடிச்சுக்கிறேன். மண்டி ஓட்டு என்ன அடிப்ப? செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறேன். பஸ் நைட்னா என்னங்க? நான் விகேஜி செருப்புல தலையில அடிச்சோம்னா மசு நல்லா வருதுன்றேன். ஹலோ, நாளைக்கு போய் அத செய்வேன் பாரு. அவன் முழு லூசு. ஏங்க பஸ் நைட்னா என்னங்க? பஸ் நைட்னா இந்தா இடியா போனா என்ன? கடை வந்து உள்ள ஓட்டிருப்பேன். அப்படினா என்ன? உனக்கு இலப்பு வரும்போது அதை எடுத்து சாப்பிட்டுக்கணும். அது எதை எடுத்து சாப்பிடுறது? ஃபர்ஸ்ட் நைட் என்றா எத்தனை நைட்டுகள் உங்க வீட்டிலே தாய் தகப்பனோடு நீ உறங்கி கொண்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்னா உள்ள சான்சினா இருப்பேன். யாரு உள்ள என்ன இருப்பாங்க? சான்சினா உன் புருஷன், நீ குருடாங்கில். அது என்ன சான்சினா கூடாங்கில்னா? ஒரு சான் என்னது? ஜஸ் ஆன். அப்படினா சான்சினா கை தட்டலாம். சான்சினா என்பவன் ஒன் பொச்சன் புருஷன். மொட்டனாக்கு தப்பா சொன்னதுக்கு 70 ரூபாய் குறைச்சுக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் எம்கேஆர், அந்த ஜான் அது அப்படினா என்னன்னு மட்டும் தெளிவா சொல்லுங்க. ஒரு சான் வச்சிருந்தான் உன் புருஷன், அவன்தான் சான்சினா. வாய பாரு, நல்ல இது மாதிரியே இருக்குது. உங்களை போய் அப்படி சொல்லிட்டாங்க பாருங்க. நீ குர் குருன்னு பாப்ப. ஒரு ஒன்று இருக்குது, ஒரு ஆங்கில். என்ன ஆங்கில்? This felt match. told you felt match. இரும்பு கட்டில் அனிருத் மியூசிக். டப் 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 டப். விடிய காலா this. அப்படினா என்னயா? டேமேஜ் இந்த கப்ளிங். இங்க பாருங்க, ஆனா சத்தியமா நீங்க இந்த லாங்குவேஜ்ல எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு மட்டும் சொல்லுங்க, நானும் வந்து கத்துக்கிட்டு வந்துடுறேன். எந்த லாங்குவேஜ் பேசினாலும் என் அண்ணன் தம்பிக்கு மட்டும்தான் இது புரியும். என்ன சொல்லி விட்டாரு இப்ப புரியுது? வேமாங்கிறிய முகரையில பாரு. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள
கண்ணங்குழி விழுந்த என் கோயிலா உனக்கு அழகாக படிச்சு விட்டேன் பிரமே. அந்த பிரமந்த எந்த உசுர பிடிக்க வச்சமையமே அழகாக படிச்சாண்டி பிரம்மே. உசுர பிடிச்சாண்டி யமே 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 அழகா படைச்சாண்டி யமே. இவர் தானே உங்க வீட்டுக்காரரு? இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். எங்க மச்சான்லாம் வந்தாருன்னா அவ்வளவுதான், காலையில தாலிவன் நீர்மாலை வேண்டியதேன். என் மச்சான்லாம் நல்லா இருக்கிறது பொருட்களே உனக்கு ஒன்னே சொல்லல, அவர்லாம் போய் ஒரு ஓடுதேன். எங்க அந்த குடும்பத்துல இருக்க பொம்பளை உரம் செத்து போகும். என்ன போடியா? ஒரே ஓட்டுல யானை தங்கிறான். என்ன போடுன்னு சொல்லவே இல்லையே நீங்க. டக்குனு வாடி பக்காச்சபடி லக்காடி, நான் இன்னைக்குதான் இந்த மேடைக்கு வந்த நடி. வண்டி ஓட்ட என்ன பண்ற? ஆயில் லீக் ஆதான்னு பார்த்தேன். எந்த ஆயில் லீக்? போன வரையில நான் சிப்பி பாரு நாயா இருந்தேன், ஆனா ஆயில் லீக் ஆகல. எவனா காயலை உடைச்சிருக்கேன். என்ன காயில என்ன ஆயில் ஒண்ணு புரியலையே. காயலை உடைச்சிருக்கேன், உள்ள கருகுன வாடை வருது. அவன் எவன்னு கண்டுபிடிக்கிறேன், ஆனா இங்கனதே அவன் சும்மல்ல அடிக்குது. மச்சான் நீங்க இல்ல மச்சான், நீங்க வந்து எங்க மச்சான் வெள்ள நல்ல பல்லழகி நல்ல பல்லழகி கோயிலா வேடிக்கை பார்க்கிற மக்களுக்கு கவர்ந்திருக்கு சிவப்பழகி, கவர்ந்திருக்கு சிவப்பழகி. இன்னும் 10 வருஷத்துக்கு உன்னைய யாரால அதைக்கவே முடியாது. இந்த நாடக உலகத்துல யாரும் பெரியால் அல்ல, திறமைக்குத்தான் பரிசு என் தங்கம். உன்னைய 4 பேரு 4 விதமா பேசுவாங்க, அத பத்தி மனக்கவலைப்படாத. இங்க போறாம அதிகமா இருக்குடி, நம்ம பொறுத்து போனா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். கோயிலா போறாம அதிகமா இருக்குடி. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ இதையே இந்த நொலி நெளிக்கிற நீ எல்லாம் என்னதான் பண்ணுவியோ ஒண்ணும் தெரியல. நான் ரேசர்சிய போட்டு ஆட்டுற நானே சுத்துறேன், நீ நவாப் அரிசி தானே. ரேசர்சி இந்த முக்குதே, நீ எல்லாம் என்ன பண்ணி என்ன பண்ண போற? இது குலவில குலவி. எந்த குலவி? லேசா வந்து பெல்ட் லூஸ் ஆயிடுச்சு. இது 1973 பெல்ட். அப்படி சுத்தம் போது அப்படி சத்தம் வரும், கிரிச்சு கிரிச்சுன்னு. எப்படி? இது வந்து வேற 3 கல்லு உள்ள கரையன்று மாவா அதுவா வெளியே கர்ச்சா கர்ச்சா கர்ச்சான்னு கைக்கிறான். என்ன மாவு? கோயிலா சொல்லுங்க மிஸ்டர் எம்கேஆர். உன்னை ஒரு வார்த்தை கூட நான் தப்பா பேசல. நான் என்ன உங்களை தப்பா பேசுனேன்? ஐயோ ஏன் அழுகுறீங்க? ஏன் மிஸ்டர் எம்கேஆர் அழுகுறீங்க? எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. ஒரு ஃபீல் பண்ணி அண்ணன் லவ்வுக்கு வாசிப்பானா நீர்மாலைக்கு வாசிக்கிறான்டா, ஆனா அதுக்கு இளையராஜா ஐயாவை மிஞ்சிட்டான்டா. உனக்கு மட்டும் ஓயே குச்சு 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 நமக்கு. அது என்ன குச்சு குச்சு? ஹலோ நெலியாத இந்த மாதிரிலாம் பத்தலி பிடிச்சவதான் பண்ணக்கூடாது. அம்பிடுத்த இந்த தொடுறதுக்கு இவ்வளவு பில்டப் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயுமா நரம்பு தெளிச்சிடா முண்டை. நீர் கசிவா என்ன முடிஞ்சிச்சு? அந்த துண்டை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு எதுக்கு? ஐயோ தொட்டதுக்கே இவ்வளவு நீர் கசி வருது. இல்ல எனக்கு, ஆனா உன்னை விட்டவனுக்கு எங்க விட்டவங்க? என்னையா பேசுறா? ஏதாச்சும் புரியுற மாதிரி பேசியா? புரிஞ்சிச்சுன்னா அவளை கூட்டம் எதுக்கு நக்கிறதுக்கா வருது? எங்க அண்ணன் தம்பி ஊரா ஜாமியா கும்பிடுறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? 21 வருஷமா நம்மளும் நாடகம் பாக்குறோம். 21 வருஷமா அந்த எம்கேஆர் பேசினேன், இது வரைக்கும் ஒன்றும் புரியலையே. அவங்களுக்கு நினைப்பு நம்ம சாகிறதுக்குள்ள ஒரு நாளாவது நல்லா நடிப்பானா. அது இந்த ஜென்மத்தை நடக்காது, அடுத்த பிறவில ட்ரை பண்றேன். ஏன் ஆம்பளை பூரா நிக்கிறாங்க தெரியுமா? ஏன் நிக்கிறாங்க? இந்நேரத்துல அவனால நிப்பாட்ட முடியாது. அப்ப உட்கார்ந்து இருக்கிறது பூரா பொம்பளைகளா? உட்கார்ந்து அடிச்சாங்கன்னா நிக்கிறோம். அவங்க இங்க வரவே கூடாது, அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து வாரம் தர.
ஏய், ஏன் நீக்குறோன்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க? அவங்க நீக்கிடுவாங்க. எங்க இருந்து? எல்லா சதைய கொழுப்பு தனியா, எலும்பு கறி தனியா, ஏய், செவரொட்டி தனியா. ஏய், ஏய், ஆனா ஒவ்வொருத்தையும் தூக்கிட்டு வரானப்பா கொட்டாக்கம் மாதிரி. எல்லாம் கசாப்பு கடையில வேலை செய்வாங்களோ? எங்க 7 அடி 8 அடியில் தூக்கிட்டு வரேன். அந்த அடுத்த பிறகு நான் நீக்குறவ பறக்கணும். எங்க நான் நீக்குறவ பறக்கணும், வழி தெரியாம உன்ட்டு கேட்கணும். அந்த ஓசை பிடிச்சி நீ வழியை சொல்ல கொண்டு வா. ஏ கோயிலா, உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு, படம் பார்க்கல. ஏய், என்ன படம்யா? புது படம் பார்த்துட்டு வந்துட்டடா. நான் புடிச்சுக்கிட்டே வழி சொல்லும் போது நீ எதுக்கு அங்கே வச்சிருச்ச? இல்ல இல்ல, அண்ணன் கூப்பிட்டாரு, முருகனை கூப்பிட்டாரு. அப்ப என்னன்னு கேட்டேன். எவனோ ஒருத்தையும் வீடியோ ஏத்துறேன். ஏய், அவரு எவன் முருகனை கூப்பிட்டாரு, என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அது என்ன லிங்க்னு கேட்டிருப்பேன். ஏய், பார்க்க கூடாது கோயிலா. உன்னை மாதிரி பெண்கள் அந்த மாதிரி புது படம். படம் நல்லா இருக்கியா? 100 சாமி போய் பார்த்துட்டு வா. அது 100 சாமி, ஆ. வெறும் சாமியா வருவாங்க. என்ன அது வெறுஞ்சாமி? இங்க ஊரா உன்னை நினைச்சு எச்சிய வடி ஓட்டிகிட்டே போவாங்க. ஏய், தம்பி போல கூட்டத்துல பின்னாடி எவனும் பேக் ஷாட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்படி போட்டு திரிகிட்டு ஒருத்தர் இருக்காண்டா, ஏய், ஒரு லகடு. என்னையா? அப்படின்னா என்ன? பேக் ஷாட் தெரியாதா? ஏ போடியா. ஏய், என்னையா அண்ணா? நீ நான் என் சித்தி மகன் சொல்லாத ஆரம்பிச்சுடுவேன். நீங்கெல்லாம் என் பெரிய பையன் சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்குது. என்னன்னு விஷயத்த சொல்லாம நீ வாட்டுக்கு சொல்ற? இப்போ எல்லாரும் இருங்க. எங்கள் அண்ணன் தம்பிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணுறேன், எல்லாம் அமைதியாக இருங்க. இதை வந்து நான் சொல்லியே ஆகணும். இனிமேல் யாரும் அந்த தப்பை செய்யாதீங்க. கோயிலா மாதிரி அளவு உள்ள பிள்ளையோ. ஏன் 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 அழுவுறீங்க? வசனம் மறந்துச்சுன்னா அப்படித்தான் அது ஒன்று. சை, அது நீ என்னை காட்டி கொடுக்குறியா? இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை கிடைக்கலன்னு எந்த ஆம்பளையும் பொண்ணு கிடைக்கலன்னு கவலைப்படாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆளுக்கு 2 பேரை போட்டு ஆம்பளைக்கு ஆம்பளை மாற்றி மாற்றி குனிஞ்சுக்கிட்டு அவன் செருப்பை கழட்டி ஓன் தலையில் அடி, ஓன் செருப்பை கழட்டி அவன் தலையில் அடி. ஆம்பளையா பிறப்பையாடா 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 பிறப்பையாடா. ஓ அப்படி சொன்னீங்களா? இதுதான் பேக் ஷாட்டு பயலு கடை. ஓஹோ, எனக்கு இது தெரியாம போயிருச்சு. மை பாய் வர போறாங்க, மை ஸ்டூடண்ட். நேத்து பின்னாடி கூட யாரும் அந்த மாதிரி தாங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி 2 பேரும் அந்த மாதிரி தாங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. லூசு, அதை பார்க்க கூடாது. ஆய் செருப்புல தானங்க அடிச்சிட்டாங்க. ஒருத்தன் கீழே குனிஞ்சுக்கிட்டே பொறப்பியா பொறப்பியா உனக்கு தேவையாடா தேவையாடா பேசாம படுடா. அந்த இடத்துல நீ கூட போயிருந்தேன்னு வை, இந்நேரம் 100 ரூபா தலை எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல. ஏய், எங்க மை ஸ்டூடண்ட் வர போறாங்க. பாலமேடு பப்புலு, மாந்தோப்பு ஆனந்தராஜ் பயலுகடா. ஏ என்னங்கிற தங்க இது இழந்த காட்டு சிங்க. ஏ என்னங்கிற என் தங்க இது இழந்த காட்டு ஏன் சிங்க சிங்க. உங்க இல்லங்களுக்கு தரமான ஓடுகள் வாங்க வேண்டுமா? பாலமேடு பப்புலு சிமெண்டட்டை கடை எங்களிடம் மொத்தமாகவும் இப்படி சில்லறையாகவும் கிடக்கும். கடை ஓனர் இதோ உள்ளே கடை திறக்க செல்கிறார். லாஸ்ட் பார் 2 மினிட். பனைமரத்தை அழிக்க வேணாம் என்று ஒரு விழிப்புணர்வாக வந்து கொண்டிருக்கிறார். ஆனா முண்ட தென்னை மரத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன். உன்னை சிறுவிட்டு அடிக்கிறேன். நான் ஒன்று சொன்னேன், அவன் ஒன்று செய்கிறாங்க. அந்த கட்டையை என் கொட்டையிலே குத்த முடியுமா? அதுவும் செய்வேன். கிருத்தின முடிச்ச கூதிமேனே. ஓ உன் டைலாக் முடிஞ்சு. உன்னையத்தான் சொன்னேன், முடுக்கான தட்டைத்தானே தலையில் வைத்து சொன்னேன். உன் உடம்புக்கு இது தேவையா பெரியம்மா? இதில் எது மனுஷன் எது அட்டை? இப்படி ஒரு உருவத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ராம்கோ சிமெண்ட் மூட்டையில இருக்கும் இந்த பொம்மை. யாரு கழுத்துலையாவது வெட்ட போற உன்னை புழக்க போறாங்க. டேய் போய் வச்சுட்டு டேய். அம்மா நீ கொஞ்சம் பாவாடையை தூக்கு. அதை தூக்கிட்டு போகும்போது சிக்கி விட்டுறான். உன் கப்பல இங்க சீட்டு போட வந்திருக்காரு. லேசா புடிச்சு பாரு. பார்க்க கூடாது, வழுக்கம் வேணாம். ஏலே உங்க கண்டென்ட்ல மண்ணு விழுக. நான் ஒன்று சொல்லி கொடுப்பேன், அவங்க ஒன்று செய்கிறாங்க. இதே மை ஸ்டூடெண்ட் மொத்தம் 13 பேர். 13 பேருக்கு 3 அறிவு என்பது குறிப்பிடத்தக்கது. 3 அறிவு? ஆமா, எனக்கே 4 அறிவு இல்லைன்னா என் கூட எதுக்கு செய்கிறாங்க? அதை சொல்லுங்க. ஆமா, இப்போ அந்த பையனா பொண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது என்ன கண்ணத்துல? ஏய், பருவ எங்கடா கொப்பளிச்சுச்சு? வெளி தோற்றம் லேடிஸ்.
கொளுத்தோற்றம் இம்புட்டுக்கான சூட மிட்டாய் பார்க்கக்கூடாது. அந்த முட்டாயில மிளகாத்தூள் கலந்துருக்கேன். லூசு ஆயி காமிக்க கூடாது. ஏய் அவன் காமிக்க நீ அந்த புழுவெடுத்து கொண்டு போய் கட்லா மீன் பிடிக்க அவனே போது. ஏய் லூசு புழுவை காட்டாத ஆயி. வருதேன் யோகி பாபுக்கு படத்துல டூப் போடுறவர். ஐயா ஒரு சாட்டை அடிங்க. ஆனா நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்க. உங்களை சேர்த்தது அப்படித்தானே இருப்பேன். எப்படி என்னை கூட்டு வந்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு பொம்பளை பிள்ளைங்க கூட்டு விட்டு சாட்டை அடிக்க சொல்றவாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சாட்டு என்றால் ஒரு ஆட்டம் போடுங்கள. அது எவ்வளவுப்பட்ட எங்க சித்தி மக. அப்ப சாட்டுனா பூட்டு நினைச்சேன் நான் கூட. அது இல்லையா? நீங்க அந்த பிள்ளை என்ன செய்ய விரும்புறீங்க? என்ன செய்ய விரும்ப? இதை சொல்லி கொடுக்கல உள்ள. அப்புறம் ஆடியன்ஸை காட்டி கொடுக்க கூடாது. ஓடி. ஏய் இவனுக்கு ஒரு எலுமிச்சை மரத்தை மதிச்சு வை. சங்க ரகசியத்தை வெளியே சொல்றேன். நம்ம போடுவோம் வாடா. என்ன போடுவோம்? என்ன போடுவோம்னா எப்படி சொல்றாரு அவரு? வரிசையா போடுவான். என்னப்பா வரிசையா போடுவேன்? வரிசையா போடுவான். இன்னைக்கு கடை அடப்பு, நாளைக்கு வாங்க பெரியப்பா. டேய் 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 இந்த அப்படி போடுவோம் அப்படி போடுவோம்லாம் உனக்கு இன்னும் 17 வருஷம் ஆகணும். அதுக்கு தான் மருந்து சொல்லியிருக்கேன் கேரளாவில். அந்த மருந்து பேர் வந்து நீல மாத்திரா. உன்னையே முதல்ல மாத்திரேன். எனக்கு வயசு இப்போ 18 ஆயிடுச்சு. நான் செய்யலாமா? செய்யலாம். நீங்க 17 வருஷம் ஆயில் தண்ணி உள்ள இருக்கீங்களா? அவன் புட்சன் வெட்வான். இல்ல மெதுவா செய்வேன்னா. ரொம்ப செய்வானா போ. உள்ளதே செய். மெதுவா செய்வானா பாத்தியா? உனக்கு வந்து கப்ளிங்ல ஒத்தரம் கொடுக்க என்ன சொல்றா. செய்வாங்க? என்ன செய்வாங்க? உள்ள வந்து பணியாரத்தை சினிக்கடியில கோர்ப்பேன். பணியாரம் எனக்கு சுட தெரியாது. ஆனா உனக்குலாம் டேய் என்னது? அரிசி நீங்க போது இப்படி இருக்க முடியும். எலரிசி லெட்டர் போட்டேன் புள்ள, எதுக்கு நீயும் பதில் போடல? பதில் போடாம போனா புள்ள, நானும் 10 மணிக்கு வரேன் புள்ள. ரம்மு மயங்கிய 2 பேரும் அயல்நாட்டுல இருந்து வந்து நம்ம ஊர்ல போர் தொடுக்கிறதுக்கு ஜெபம் பண்றாங்க. டேய் என்னடா வண்டிய? ஏன்னா இதே சேர்த்துட்டாங்க. என்ன பிறக்கும் சேர்றேன். எங்க அது 2 நாட்டுக்கோழி. இது வா இந்த கேதம் கேட்கறேன் வந்துட்டியால கருப்பு சட்டை கொடுக்குது விளங்குமா? 4 பேர் என்னப்பா பண்றிய? சனகன மகதி. உங்களுக்கு இதோட வாழ்க்கையா அரோகதி ஆக போது இருந்தீங்க. போடுங்க ப்ரோ. என்ன நான் ஆடவே இல்லையா? ஆட விடுங்கடா. வாமா 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 கொஞ்ச நேரம் ஆட்டம் போடுவோமா? குச போட்டு தொலைச்சிடாத. இந்த போட்டால கிறுக்கு உரிமை. அடி வைக்க பரப்பு இருக்கா? அடி வசதியாக இடம் இருக்கா? வசதியாக இடம் இருக்கா? அடி குடிக்கவும் பால் இருக்கா? என்னது? ஏய் என்னடா? என்னமோ கேட்டி என்னது? கப்பட்டி ஆட்டத்தை கெடுக்கிறாங்க ஆனந்து. 1 மணிக்கு கூட்டம் போயிடும். நாடகம் மாதிரி அடிச்சு விட்டு போங்கடா. வைக்க பரப்பு இருக்க வசதியாக இடம் இருக்கா? வைக்க பரப்பு இருக்கா? வசதியான இடம் இருக்கா? வைக்க படப்பு இருக்கா? வசதியாக இடம் இருக்கா? குடிக்கவும் பால் இருக்கு கண்ணம்மா. நீ கூட தான் நீ வாயண்டிய பொண்ணம்மா. அடி என்னடி முனியம்மா? என்ன பண்றீங்க? காலை தூக்கு அப்பதானே மீட்டர்ல கரண்ட் சொல்ல முடியும். சாக போற அது படுத்து. அரே 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 பப்புல. ஏலே 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 அந்த கிரேண்டர் சுச்சி அமத்தங்கடா. டேய் சுச்சா முத்து. ஆமா இந்த வயரை கடி கீழே முடுக்கான இருக்கு. நான் தான் வெட்டு அடிச்சிருந்தேன் டேப்ப. அது பிளக்கா. அண்ணா விட சொல்லுங்க, நான் உங்களுக்காக தான் பாக்குறேன். பாட்டு மிஸ்டர் நீக்கிறோம். அந்த பிள்ளை என்ன செய்யுது பாரு. என்ன பிடிக்குதோ சுண்ணிய பிடிக்கிறான் அவன். துணியே பிடிக்க கூடாது. மொட்டனாக்கு ஓடுங்க. 50 ரூபா சேர்த்தாரேன் போங்க. நல்ல நகைச்சுவை. நீங்க வாங்க கடல். ஆமா பப்புல ஆடனா ஒரு கைதட்டு கொடுத்தா தான் ஆடுவேன். கைதட்டலாம். பப்புல ஆட போறேன்.
வடமதுரை காட்டுக்குள்ள எங்க போச்சு அது உங்களுதுல எங்களுது. அவன் குழந்தை அவனுக்கு அப்படித்தானே பாட்டு பாடினா ஏய் அது எங்களுது. அது எங்களுது. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? உனக்கு எப்படி இருக்கு ஓம் போச்சு வடமதுரை ஒன்றியம் அண்ணாமலை குரூப்ஸ் சாஸ்தா சபரி சார்பாக இங்கே என் அன்பு சகோதரி கோகிலா அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கருப்பது நன்றி உறவுகளே. நீங்க இதை என்ன பண்ணணும்? இதை என்ன பண்ணணும்? அதில் சட்டி தச்சு ஓட்டுக்க. இதுல தச்சா ஒரு மாதிரி இல்ல இருக்கும். ஏன் நூலெல்லாம் பிரிஞ்சிடும் சவரியா போங்க அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. எம் முருகானந்தம் சார்பாக பாபா ரஜினி சார்ந்த ரசிகர் மன்றம் சார்பாக எனக்கு ரஜினி சாருக்கு இந்த வீடியோ தெரியவே கூடாது. ஏன்னா அவர் எனக்கு உசுறு 20 ரூபாயை கொடுத்து ரசிகர் மன்றத்தை கவலைப்படுத்துறேன். எம்கே ஆர் அன்பாலயத்துக்காக காற்று என்னைக்கு ஒரே பக்கம் வீசாது அப்பனுக்கு ஒரு சுப்பன் பிறப்பான். சரி மதுரை வீரன் ஆடியோஸ் வடமதுரை பி சிங்கார கோட்டை சார்பாக ரூபாய் 201 மைசெட் சார்பாக கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி. உருளைக்கிழங்கு செல்லங்குட்டி எம்புடகனான் பாலமேடு பப்புளதான் ஆட போறான். இப்பயே உன் வயசுக்கு ஓரின சேர்க்க நீ கொடுக்குற 20 ரூபாய்க்கு ஒரு நார்மல் என்னடா சொல்லி சொல்றோம்? வாத்தியாரா மரியாதை விடுறா. வாத்தியாரா அவனே என்ன இப்ப செஞ்சு ஆவணும். என்னடா பொம்பளை நல்ல பிள்ளையா இருக்கு. நீயும் போக மாட்டேங்கிற அண்ணன் சேர மாட்டேங்கிற. வீட்டில் போய் சனியா செய்யி ஒரு செஞ்சுட்டாலும் 3 பிள்ளை தங்கிக்கிறாங்க போமுண்ட ஒன்றுக்கு இருக்குது டெய்லி நான் கிளச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் பிறந்தே இருப்பேன். ஆறா தந்தனா என்னாச்சு? ஆய் வருதா போயிட்டு வா ஒண்ணுக்கு வருது. அதை கழட்டிட்டு வா முண்டை அந்த விட்ட முக்கியச்சுல பார்த்தாலும் பச்சை முகம் பாலு வாடியும் முகம் பச்சை நிறத்து அழகி எறா சாத்தி நான் பக்குவம் மாடு ரண்டி எறா சாத்தி நீங்க 2 பேரும் மதுரைக்கு வண்டி ஏறி போங்க போங்க. மனுஷனா பூனை அங்க கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. சம்பளமும் கொடுக்க மாட்டான். உங்களையாவது ஒரு தடவை செஞ்சுக்கிறேன் ப்ளீஸ்க்கா. உங்களுக்கு ஒரு 2 ரொட்டி பாயிட்டு வாங்கி தரேன்க்கா. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ 30 சொல்லட்டும். ஆனா எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து எதை சொல்லி கொடுக்குறான்னா அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவன் பாத்தியா உன்னுடைய ஆமை குஞ்சு கூடியாவன் அங்கதான் வாடை ஹெவியா கருவாட்டு வாடை இழுக்குது ப்ரோ. போங்க தேன்றாட்டு முண்டை அப்புளு ஜெய ஸ்ரீராம் ஹரே ராம் சீதாவை தூக்கிட்டு போனேன் கோத்தா. எல்லாரும் பாருங்க மேட்சிக் பண்ண போறேன். இவனை வச்சு இன்னைக்கு தான் அதை பண்ண போறேன். எல்லாரும் இங்க பாருங்க பாருங்க தெரியுதா தெரியுதா
இந்த ரெண்டை ஒன்னாக்குவேன். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் பாருங்க. கோயில நீங்க எல்லாரும் பார்க்கலாம். மேஜிக் பொம்மை என்னைக்கு பேச்சு உம்முனேரு. அண்ணா அதே போல இது ரெண்டே ஒண்ணா. அதை ஆக்க முடியாது, அது ரெண்டு ஊருக்கு பிரச்சனை நடக்கு. ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல. ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல. அடி ஒன்னா போல யாரும் இல்ல. உன்னைய பார்த்து புட்டேன் கோகிலா, நீ கொஞ்ச நாள் கூட வாடி கோகிலா. ஊரான ஊருக்குள்ள என்ன காலித்தானா? அவனை போய் பேக் ஷாட் அடிக்க சொல்லக்கூடாது. தப்பு. ஆய் இதை எவனோ சொல்லி கொடுத்துருக்கேன், அவன் அரை வாங்க போறேன். அப்ப வாங்க, இதோ உங்கள் மத்தியிலே டால்பின் மீன் ஆடக்கூடிய தருணம். கமான் கமா டால்பின் போடுங்க போ. நல்லா இருக்கு. ஆகா ஆயாலோ. எதுக்கு வரணும்? அதுக்கு தெரியாதா? கொஞ்ச நாள் வளரட்டும். என்னையா பண்ணி வச்சிருக்கத பயல? அவனை எவனோ ஏவி விட்டுருக்கேன், நல்லா பேசினே வாயில வச்சு விட்டாங்க. என்னத்த வாயில வச்சாங்க? அண்ணாந்து பார்த்த வேணாம். பின்னா இருக்குது பூமி, நடு இருக்குது கேணிய. இப்ப நான் காத்து பொஜ பொஜங்க காத்தோரம் போயிருந்தேன், மலையும் போஜ போஜங்குதே, அடியம் அடி மலையும் போஜ போஜங்குதே. பூஜாரி பட்டி தளபதி சிவா, தளபதி சுரேஷ் இவர்களின் அன்பு பரிசாக எம்கேஆர் பயலுகடா ரூபாய். இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. 1 லட்சம் ரூபாய்ன்னு எழுதி வச்சிருக்க. ₹1,00,000 அம்பளிப்பு கொடுத்தாய். 1 லட்சம் ரூபாய் எழுதி வச்சு 100 ரூபா. வாமா 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 கொஞ்சம் நேரம் ஆடுவோமா. வாமா வாமா வாமா. என்ன எத்தனை ஜானன அளக்குறீங்களா எப்படி? அம்படுத்தேன். பெரிய மருத்துவர், அதனால தொட்டு பாக்குறாரு உங்களுக்கு எப்படி பிரஷர் சுகர் இருக்குன்னு. சிங்கி சிங்கின்னு நடக்கிற நடையில நூலை விட்டு போச்சு உம்மா சுட்ட வடையில. எட்டா போல நான் பூசுந்து தீருறேன், என்னால வந்து நான் சூப்பராட்ட கையில குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும். உங்க கண்ண மூடி திறந்து பார்த்தா சீப்பும் பார்க்கானா. ஜிலாபி குலாபி நீ சின்னி விட்டா ஜிலாபி, மாமி கிட்ட கட்டாதடி பெண்பிள்ளைக்கு. ஏமைம்மா ஏமை. டேய் பப்ளு, அவன் எக்ஸர்சைஸ் பண்றான். இங்க வா வே. அவன் எல்கேஜி போணும்ல. அவனை பார்த்தா எல்கேஜி போறதுல அப்பா உள்ள மேகிக்கிட்டு இருக்கேன் போடா. நல்லா இருக்குமாப்பா? இங்க வாடா. இங்க அங்க நான் இப்ப எக்சர்சைஸ் பண்ண மாதிரி பண்ணு. பத்தியா உள்ள வந்து எம்சாண்டா அல்ல பாக்குறேன். அதான் இருந்தா ஓ ஓன்றேன். உன்னாலதே முடியாதடா. ஏண்டா காண்டாமுருக முண்டை. வெதர் பிடிக்குது. ஆமாங்க, லேசா கிரிச்ச தடவிக்கங்க தம்பி. அவனை தூக்கி விடும் போது ஓரஞ்சு சேக்கல் அடிக்கிறீங்களே. காத்துக்கிறா.
திருவண்ணாமலையிலிருந்து வருகை தந்து 201 அமளிப்படுத்து என்னை மாலை போட்டு பெருமைப்படுத்திய என் அன்பு தம்பி திருவண்ணாமலை வினோத் சார்பாக மாலை நிறுத்த வினோத் அவர்களுக்கு இந்த வடமதுரை இங்கே கூடியிருக்கின்ற என் உறவுகள் சார்பாக திருவண்ணாமலைக்கே நன்றி. நன்றி. அவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அவன் திருவண்ணாமலையிலேருந்து வந்ததே உன் தீபத்தை ஏற்றதேன். உனக்கு கொளுத்தி விட தாயா வந்திருக்காப்ல. ஆம்பளைக்கு எந்த ஊரில் கூட்டம் குடிச்சுது? உனக்கு தாயா குடிச்சு ஓட அன்னைக்கெல்லாம் போய் ரம்யா ஜோட அந்த பிள்ளையோட சேர்ந்து ஒரு 10 பிள்ளைய டவுசர் போட்டுக்கிட்டு ஆடுது. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஆடல் பாடல் என்பது அவருடைய கலை. எல்லாமே வைத்து பொழப்புக்காகத்தான். எங்கே திறமை இருக்கிறதோ அங்கே கூட்டம் கூடும். திறமை குறைந்து விட்டால் அங்கே கூட்டம் குறைவா இருந்தால் தெரிந்து விடலாம். நம்ம பருப்பு வேகலை. எல்லாத்துக்கும் கை தட்டுறிய, பெருமையா தானே பேசுறாரு. கையை தட்டினா பெரும்பாலும் எனக்கு அதிகமாக கை தட்ட மாட்டாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் எப்படி கை தட்டுவாங்க? இப்படி பேண்டுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. வீட்டுக்கு மெசேஜ். மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கப்புன்னு பூந்துட்டாடா நெஞ்சில. வடமதுரை இந்த புண்ணியமான பூமியிலே ட்ரம்பு அவருடைய சிலையை திறப்பதை பெருமிதம் கொள்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பு வந்து இந்தியா சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஈரானை பதிலடி கொடுக்காமல் போரை நிறுத்தியதற்காக வடமதுரை அனைத்து மக்கள் சார்பாக ட்ரம்பு அவர் சிலையை நான் துறக்கிறேன். ட்ரம்பு ட்ரம்பு. ஒண்ணு வருதா? என்னடா இது ட்ரம்பு கிடையாது, இதாண்டா சாந்து சட்டி. ட்ரம்பு இல்ல, வட்டை. தம்பி மியூசிக் டைரக்டர், இது மியூசிக் வந்து உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுங்க. இவர் ஆர்எஸ் ஸ்டெப் வந்து பிரதேவ யூடியூப்ல பார்த்துட்டு இவரை வேணாம்ட்டார். அவரை கேவலப்படுத்திடுவான்ட்டு. நடே கவனிங்க. அனிருத் தம்பி, ஜண்டமலை புகழ் தம்பி, நீர்மலாட்டி தந்த நகன தந்த நகன தந்த நகன கூட வந்து கருக்குன்னு போட்டுக்கணும். அது சூம்பு, அது போடக்கூடாது. புசு புசு தந்த நகன தந்த நக்கட தந்த நக்கட தந்த நக்கட தந்த நக்கட டிங். வாயில உரிய வேண்டாம். மனசு மனசு மனசுக்கா, சின்ன மனசு. அது திருக்கக்காடு வாடகைக்கு வரத்தையும் செய்யாது. பப்பி நாய். கோயிலா சொல்வது உண்மைதான். பிறரை வளர்த்து விடுவதல்ல, அறிமுகம் செய்வேன். அறிமுகம் செய்து அந்த அறிவை பயன்படுத்தி பொழைச்சிக்கிட்டால் தமிழ் மக்கள் வாழ வைப்பார்கள். அதோட பொழைக்காம நீ பாட்டுக்கு மண்ணு மாதிரி இருந்தேன்னா அந்த மேடை என்பது யாருக்கு அவளை எளிதாக கிடைக்கிறது இல்லை. கோயிலா கலைமணிலாம் இப்போ வந்தவங்க மருதலாம். அன்றைய காலத்திலே நான் வருகின்ற பொழுது எந்த ஒரு நகைச்சுவை நடிகரும் ஒரு நகைச்சுவை நடிகனை மேடையில் ஏற்றிவிட்டு அழகு பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் நாம் வாங்கின பேரவையின் மேற்கொண்டு கூடுதலாக வாங்கிவிட்டால் நம்ம இந்த பகுதியிலே நாடகத்துக்கு கூப்பிட மாட்டார் என்ற ஒரு போராமைத்தன்மம் தனம். ஆனால் நான் அப்படி அல்ல. ஆனந்துக்கிட்ட ஒரு திறமை, பப்புளுக்கிட்ட ஒரு திறமை. இந்த திறமை வைத்து அவர்கள் பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் குடும்பம் மற்றவரை போல நல்லா வாழலாம். ஆனால் நன்றியை மறக்கக்கூடாது. வளர்ந்த இடத்தையும் வளர்த்து விட்டவர்களையும் மறந்தோம் என்றால் வாழ்நாள் ஃபுல்லாக நமதுக்கு நரக வேதனையை சுமக்கும்படி உண்டாகும் என்பதை எம்கேஆர் சொல்ற. இந்த கோயிலெல்லாம் அங்கே இருக்கு. எல்லாரும் சொல்றீங்க கூட்டம் வந்து எம்கேஆர், அதெல்லாம் கிடையாதாத்தா. நீ சொல்றதே நான் ஒத்துக்கிறேன். எம்கேஆருக்காக இந்த கூட்டம் கூடிச்சு நீ சொல்ற, நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இல்லாம எம்கேஆர் மட்டும் இந்த மேடையில் நின்றா கும்பிட்டு கூட்டம் இருக்குமா? நீங்க நான் இதை சொல்லுங்க.
வராது. தனிமரம் தோப்பாகாது. கலிசேரி கிராமத்திலே சீமக்கருவலும் விவசாயம் நிறைந்த தொழிலே எங்களுக்கு அதான் ஆடு மாடு மேய்க்கிறது. அந்த கிராமத்திலிருந்து ஒரு கோமாளி வந்து சக நடிகரோடு கைகோர்த்ததனால், இந்த அன்பென்ற சங்கிலி அல்லாத நாள் இத்தனை கூட்டங்கள் இங்கே சேர்ந்திருக்கிறது. இந்த உறவுகள். தனிமரம் தோப்ப ஆகாது. ஒத்த மரம் ஊருக்கு நிழல் கொடுக்க முடியாது. 50 மரம் இருந்தால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நிழலிலே நிம்மதியாக படுத்துறங்கலாம். ஒத்த மரம் ஒத்த வீட்டுக்கு நிழல் கொடுக்கும். அதனால் எம்கேஆர் அல்ல, எத்தனை பெரிய சாம்பவானுங்க நான் பெரியாளி என்று சொல்றார்களே, அவர்களுக்கெல்லாம் ஆண்கள் என்பவர்கள் இந்த நாடகத்துறையில் பெரியாளே அல்ல. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆண்கள் 1000 பேர் திறமை இருந்து அவங்க வாட்டியை எங்கிட்டு வேணா போய் பொழைச்சிக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு நிகர இத்தனை பேர் இருக்கா. ஒரே ஒரு விஷயம், என்னுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சியை எங்கே வந்து டான்ஸ் ஆட விட்டுட்டு நாங்கள் உட்காந்து பார்ப்போமா? வயிற்று பொழப்புக்காக, உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு வீர தமிழச்சியும், நாடக கலை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைகளையும் பெண்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே நாடக உலகத்தில் பெரியாள் அல்ல, பெண்கள் தான் பெரியாளு. பெரியாளு. வாழ்த்துக்களை வீர தமிழச்சியே. உன்னை எங்கள் அண்ணன் தம்பி சார்பாக வாழ்த்துக்கிறோம். உன் வாழ்க்கை சிறக்கட்டும். உன்னை நான் மனதார இந்த நேரத்தில் கிண்ணா கிண்ணா கொலை பண்ணிடுவேன். நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அதே இடையில கிண்ணா கிண்ணா கொலை பண்ணக்கூடாது. செஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிடு. ஏய், என்ன செஞ்சதுக்கு அப்புறம்? கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம். யானைக்கு அதை சொல்ல முடியாது. கேரளாவில் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த யானைக்கு. எலி செஞ்சதுனால யானைக்கு வந்து எச்ஐவி வந்துருச்சான். செஞ்சிருச்சு, இது சொல்லக்கூடாது, லூசு, கேஸ் ஆயிரம் போயிரு. அதையா பள்ளிக்கூடம் விட்டேன். எம்கேஆர் டூலர் பைக்கில் வந்த உறவுகள், மனக்கவலை இல்லாமல் யாரும் கிடையாது. இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு எல்லா கவலையும் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாட அந்த கலிசேரி காளிமுடியையும் 18ஆம் படியை பிரார்த்திக்கிறேன். எம்கேஆர் டூலரில் போகக்கூடிய உறவுகள்லாம் மெதுவாக பயம்பத்திரமாக போக வேண்டும். எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை வளர்த்து விடுவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் குடும்பம் கோடான கோடி பால் பொங்கட்டும். நன்றி என்ன உறவுகளை. மெதுவாக போங்க, எல்லாரும் மெதுவாக போகணும் ப்ரோ. இப்போத்தேன் எல்லாரும் எந்திரிச்சாலும் உரம் தேடுவியே, வண்டி எங்கன்னு நிப்பாட்டணும்னு இரு. காதல் சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கோயிலா, இந்த ஊருக்குள்ள ஆளே இல்லாட்டாலும் நான் உனக்காக ஒரு ஆலமரமா இருந்து உன்னை காப்பேன். அந்த ஆலமரத்துல நான் ஒரு விழுதா இருந்து உன்னைய காப்பேன். அப்ப ஆலமரம் சாஞ்சிரும். என்ன சொன்னாலும் நீங்க 2 பேரும் சொல்லுவீங்களா? ஆமா. நான் நீ திங்கிற ஐஸா இருப்பேன். அந்த ஐஸ்ல நான் குச்சியா இருப்பேன். அந்த ஐஸாவே நான் தான் இருப்பேன். நான் அப்ப சப்புவேன். சி ஐயா ஏமாந்துட்டேனே. நான் உனக்கு மாவா இருப்பேன். நான் அந்த மாவை போட்டு கின்ற சேமியாவா இருப்பேன். அந்த சேமியாவுல சீனியா நான் இருப்பேன். போடா என் சுண்ணி, என் சீனின்றே. எப்படி தெரியுமா காதல்? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவடுத்து ஒரு மாலை எடு, ஒரு சாவி எடுத்து உன் வண்டியை எடு. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவடுத்து ஒரு மாலை எடு, ஒரு சாவி எடுத்து ஒரு பைக்கை எடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா, பெண்மை புதிதாக பிறக்கின்றதா, உலகில் அமுதங்கள் சுரைக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மனே.
உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது. அடடா முந்தானை சுகமானது, இதுவே என் வாழ்வின் வரமானது. முத்தம் கொடுத்தானே இத முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே. கட்டி பிடித்தா தொட்டு இழத்தா, வெக்கம் என்ன சத்தம் போடுதா. என்னை தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மோனே. உயிர் பூவடுத்து ஒரு மாலையிடு, பிழை நீ தளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே உங்களோட காதல் அந்த மாதிரி என்னோட காதல சொல்லவா? சொல்லுங்க தாயே மகமாய். சரி கோயிலா தாய். இத்தனை நாள் இங்கிருந்த எங்க நிலைய விழுந்த, இத்தனை நாள்